மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும், எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற 6 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் 6th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம். 3rd டைமை விடாமல் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் ப்ராமிஸ் பண்ணணும். சும்மா சும்மா ப்ராமிஸ் பண்ணிட்டு இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது. 3rd பாயிண்ட், இப்போ உங்களை ஒருத்தர் இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா டைமுக்கு நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடணும். 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட போகலாம், ஆனால் லேட்டாக போனால் அவங்களுக்கு நம்மளை கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு யாராவது ட்ரீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தானே ட்ரீட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். அது இல்லாமல் செலவே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்டைலாக நான் காஃபி மட்டும்தான் குடிப்பேன் அப்படியும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த 5th பாயிண்ட்டு, நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடனை முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டைமுக்கு திருப்பி கொடுத்துடணும். இல்லை அப்படின்னு நம்மளால முடியல அப்படின்னா அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி இல்லை எனக்கு இந்த டேட்டில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டுடணும். 6th பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நம்ம ஒருத்தரை திட்டுறோம் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு திட்டிட்டு கடைசியாக சாரி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த எமோஷ்னலாக இருக்கீங்க அப்படின்றதுக்காக கத்தி எடுத்து குத்துவீங்களா? குத்த மாட்டீங்கல்ல. அப்போது உங்களால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நம்மளோட பெரியவங்கள நம்ம திட்ட மாட்டோம், நம்மளோட சின்னவங்களை தான் நம்ம அதிகமாக திட்டுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். என்னங்க, இந்த 6 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.